Hello guys, welcome back to a new video. இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னா டாப் 5 பெஸ்ட் நியூ கேம்ஸ் ஃபார் ஆண்ட்ராய்டு தான் பார்க்க போறோம். 2026லே ஒரு 5 பெஸ்டான நியூ கேம்ஸை நான் இந்த வீடியோல வந்து கொண்டு வந்திருக்கேன். அதனால இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மளோட லிஸ்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் கேம் வந்து ஒரு சூப்பரான கேம். இந்த கேமோட ஸ்டோரி அண்ட் கண்ட்ரோல் எல்லாத்தையும் பத்தியும் நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். அதனால முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மளோட லிஸ்ட்டில் 5th பிளேஸ் பிடிச்சிருக்க கேம் வந்துட்டு எக்ஸாஸ்டட் மேன் அப்படின்றது தான். இது ஒரு சூப்பரான ஒரு ஆஃப்லைன் கேம். இதோட எம்பின்னு பார்க்கும்போது ஒரு 300 MB வருது. 300 MBக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த கேம் பற்றி சொல்லணும்னா சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு சோம்பேறி இருப்பான். அந்த சோம்பேறியை நீங்கள் வேலை செய்ய வைக்கும். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே வைக்கலையா, நான் 9 பொண்டாட்டி கேட்குதான். அந்த மாதிரி தான் இந்த கேமும் இருக்கும். எப்படின்னா, ஒருத்தனால எந்திரிச்சே போக முடியாது, பாம்பு மாதிரியே நான் வந்துட்டு போவான். அவனை வச்சுட்டு ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இந்த கேமில் வந்துட்டு டாஸ்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டாஸ்க்கெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். லேப்டாப் யூஸ் பண்ணுறது, அந்த டீ குடிக்க வைக்கிறது, ஐயோ இந்த கேம் வந்துட்டு சூப்பராக ஃபன்னாக இருக்கும். ஸ்டோரி இருக்காது, பட் ஆனால் உங்களால் எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்கேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த கேம் விளாட்லாம். ஏன்னா இந்த கேம் விளாட உங்களுக்கே டயர்டாயிரும். என்னடா இப்படி இருக்குது அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஒரு அடிக்ஷன் ஆகக்கூடிய கேம் தான். சிம்பிளாக சொல்ல போனால் இந்த சோம்பேறி வந்து நீங்கள் வேலை வாங்குற மாதிரி இருக்கும். இல்லை அவன் தான் உங்களை வேலை வாங்குவான். உங்கள் டெய்லி ரொட்டீனை ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சூப்பராக ஒரு ஃபன்னாக கேம் ப்ளே பண்ணும் ப்ரோ, எனக்கு டைம் பாஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமை ப்ளே பண்ணலாம். ஒரு அடிக்ஷன் ஆகும் மாதிரி தான் இந்த கேமும் கொடுத்துருப்பாங்க. இந்த கேமை நீங்கள் ப்ளே பண்ண ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த கேம் வந்துட்டு நான் 5th பிளேஸை பிடிச்சிருக்கேன். வாங்க அப்படியே நம்மளோட லிஸ்ட்டில் 4th பிளேஸை பிடிச்சிருக்க கேம் வந்துட்டு கிங் ஆஃப் ஷிப்ஸ் அப்படின்றது தான் இந்த கேமோட பேர். இது ஒரு சூப்பரான ஒரு கேம். இந்த கேமை பொறுத்த அளவுக்கு 400 MBக்கு சூப்பரான ஒரு கிராஃபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு சிம்பிளாக சொல்ல போனால், நீங்கள் கடலுக்குள்ளே போவீங்க, ஒரு கப்பல் எடுத்துகிட்டு பார்த்தா ஆப்போசிட்டில் ஷிப்ஸ் வரும். அந்த ஷிப்ஸ் எல்லாம் அடித்து நொறுக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. என்னதான் இந்த கேம் உங்களுக்கு சிம்பிளாக தெரிஞ்சாலும் அந்த ஷிப்ஸை அட்டாக் பண்ணுறதை வந்துட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது. என்ன நீங்கள் அந்த ஷிப்பை அட்டாக் பண்ணும்போது காற்றுக்கான வீசிருச்சுன்னா அவ்வளோதான், உங்கள் ஷிப் அப்படியே லெஃப்ட் எடுத்துரும். சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிசிக்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நான் ப்ளே பண்ணி பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஒரு ஷிப் பேட்டல் கேம் வேணும்னா கண்டிப்பாக இதை சொல்லுவேன். கடலுக்குள்ளே போய் விளாட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இல்லை ஆன்லைன் மல்டிப்ளேயரும் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. பட் அது எந்தளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரில. சிம்பிளாக சொல்லணும்னா, நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணாத கேம்ஸை நான் ட்ரை பண்ணணும்னா இது கண்டிப்பாக இந்த கேம் மட்டும் சூப்பராக இருக்கும். இதில் அந்த கஸ்டமைஸ் பண்ணுறது, இந்த பைரேட்ஸ் ஆஃப் கரேபியன்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி இந்த போர்ட்ஸும் இதுக்குள்ளே இருக்குது. அதனால தான் இந்த கேமை நான் ஃபஸ்ட்டு ஏற்றி விளாண்டேன். பட் சூப்பராக கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸும் நல்லா தான் இருக்குது. ஒரு லோ அண்ட் மொபைலுக்கு கூட இது ஈஸியாக சப்போர்ட் ஆகும் கைஸ். நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பிளேஸை பிடிச்சிருக்க கேம் வந்துட்டு கோ ஹேப் ஷிப் அப்படின்றது தான் இந்த கேமோட பேர். இதோட ஒரு சூப்பரான ஒரு 700 MBக்கு ஒரு சூப்பரான ஒரு கிராஃபிக்ஸ் இந்த கேமில் வந்து கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக இந்த கேமோட ஸ்டோரி சொல்லணும்னா, ஏலியன்ஸ் எல்லாம் வந்து பூமியிலேருந்து உங்களை கடத்திட்டு போயிருப்பாங்க. இந்த கேமில் வந்துட்டு நீங்கள் ஒரு குரங்காக இருப்பீங்க. இதில் மல்டிப்ளேயர் ஆப்ஷனும் இருக்குது. நான் மல்டிப்ளேயர் தான் ப்ளே பண்ணி பார்த்தேன். ஒரு சூப்பராக கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் ஈஸியாக தான் இருக்குது. சிம்பிளாக சொல்ல போனால், அந்த ஸ்பேஸ் ஷிப்பை அடித்து உடைக்கணும். எங்கெங்கே என்னென்ன மெயின் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத அவங்களே ஹைலைட் பண்ணி காட்டிடுவாங்க. அதை அந்த ஏலியன்ஸ் கிட்ட அடிக்கடி மிருகம் மாதிரியெல்லாம் அனுப்புவாங்க. அதுக்கிட்டலாம் தப்பிச்சு நீங்கள் அந்த எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி இது எப்படி அந்த ஸ்பேஸ்ஷிப் விட்டு நீங்கள் பூமிக்கு போகிறீங்க, அந்த மாதிரி தான் இந்த கேமே இருக்கும். பட் இது சிம்பிளாக சொன்னேன் நான் ஸ்டோரியை. பட் ஆனால் இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் இந்த கேம் வந்து ஒரு 10 days ப்ளே பண்ணி பார்த்தேன். 10 days கண்டினியூஸ் ப்ளே பண்ணியிருக்கேன். பட் ஆனாலும் என்னால் இந்த கேம் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. நீங்கள் யாரும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வேணால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஏன்னா நான் சத்தியமாக ஒரு கேம் முடிச்சிட்டேன். பட் ஆனால் அந்த ஸ்டோரி எண்டிங் வர மாட்டேது கைஸ். ஓகேவா? புதுசாக ஒரு கேம் இருக்குது, ட்ரை பண்ணுங்க. நம்மளோட லிஸ்ட்டில் 2nd பிளேஸ் பிடிச்சிருக்க கேம் வந்துட்டு ரெயின்போ 6 மொபைல் அப்படின்றது தான் இந்த கேமோட பேர். இது ஒரு சூப்பராக ஒரு GBக்கு ஒரு பேட்டல் ராயல் கேம் நான் ட்ரை பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த கேம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த கேம் ரிலீஸ் ஆகிய 2 weeks தான் ஆகுது. ஆனால் இதோட கிராஃபிக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் இந்த கேம் வந்து PS5க்கு ரிலீஸ் ஆச்சு. அதுக்கடுத்து PCக்கு ரிலீஸ் ஆச்சு. அதுக்கடுத்து இப்போ வந்து மொபைல்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பராக ஒரு கிராஃபிக்ஸோட ஒரு கண்ட்ரோலோட நான் BGMI அந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் பிளேலாம் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு அடுத்து அதெல்லாம் போர் அடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக இந்த கேமை ட்ரை பண்ணலாம். சூப்பராக அந்த கன்ஸுக்கெல்லாம் பவர் கொடுத்துருப்பாங்க. சூப்பராக ஒரு ஸ்டோரி லைனும் இந்த கேமில் கொடுத்துருக்காங்க. பட் நான் இந்த கேமை ப்ளே பண்ணி பார்த்தேன். ரொம்ப ப்ளே பண்ணல, ஜஸ்ட் 1 day நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். கிராஃபிக்ஸ் எல்லாமே சூப்பராக ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போகிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் உங்ககிட்ட ஒரு 4GB RAM ஃபோன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கேம் வந்துட்டு சூப்பராக சப்போர்ட் ஆகுன்றதை நான் சொல்கிறேன். அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு வந்துட்டு யாரும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு கமெண்ட்டும் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கலாம். இந்த வீடியோ வந்துட்டு மொக்கையாக இருக்கலாம். பட் ஆனால் அடுத்த வீடியோவில் வந்து நான் முடிஞ்சோல என்னோட பெஸ்ட்டாக தரேன். இது ஒரு சூப்பரான கேம். ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ இன்ஸ்டாலேஷன் கொடுத்துட்டாங்க. நானும் ப்ளே பண்ணி பார்த்துட்டேன். சூப்பராக இருக்குது. நிறைய பேர் வெயிட் பண்ணியிருக்கலாம். கேமோட லிங்க் வந்துட்டு நான் கொடுக்குறேன்.
நம்மளோட லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பிளேஸை பிடிச்சிருக்க கேம் வந்துட்டு வார் ஃப்ரேம். இது ஒரு செம சூப்பரான ஒரு ஹை கிராஃபிக்ஸ் கேம். இப்போவே சொல்லிக்கிறேன், லோ அண்ட் மொபைலுக்கெல்லாம் சப்போர்ட்டே ஆகாது. ஏன்னா கண்டிப்பாக நான் ப்ளே பண்ணும்போது 2 GB பக்கம் வந்துச்சு இந்த ஸ்டோரி வந்துட்டு. ஏன்னா 2 GB எம்பி அப்படின்றத விட 2 GB அந்த ஒரு ஸ்டோரேஜ் பிடிக்கிறதுக்கு ஒர்த்து தான். ஏன்னா ஸ்டோரியில் இன்னும் செம சூப்பராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இதில் இருக்க மிஷின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய வில்லன்ஸ் எல்லாம் அழிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு செம சூப்பராக ஒரு கத்தி வச்சு அந்த ஸ்டைல் ஆகட்டும், அந்த ஒரு கிராஃபிக்ஸ் ஆகட்டும், அந்த மூமெண்ட் ஆகட்டும், அந்த ஃபேண்டசி சீன்ஸ் ஆகட்டும், கட் சீன்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் செம சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் ஒரு கேமை நான் ட்ரை பண்ணதில்லை ப்ரோ, ஒரு ஸ்டோரி கேம்னா கண்டிப்பாக இந்த கேமை ட்ரை பண்ணலாம். அந்த ஒரு கேரக்டர் விசில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் மல்டிப்ளேயரும் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் சில டைம் ஒர்க் ஆகுது, சில டைம் ஒர்க் ஆக மாட்டேது. அது ஒரு பக்காக இருக்கலாம். பட் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கேம்ஸோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா லைக் பண்ணிட்டு, நீங்கள் ஷேர் கூட பண்ண தேவையில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது ஒரு செம சூப்பராக எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கலாம். அது இல்லாமல் நம்மளோட அடுத்த வீடியோ வந்து என்ன போடலாம் அப்படின்றதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அது இதில் வந்துட்டு ஒரு 3 கேம்ஸ் வந்துட்டு ஒரு செம சூப்பராக இருக்குது. பட் கொஞ்சம் பக்ஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிருக்காங்க. பிகாஸ் இந்த கேம்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அதனால் எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்ல. அதனால தான் இந்த மாதிரி புது கேம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன். ஆல்ரெடி இந்த கேம்ஸ் வந்துட்டு ஒருத்தங்க போட்டாங்க. பட் ஆனால் இந்த ஆல்ரெடி நான் லிஸ்ட் பண்ணி வச்சிருந்ததால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்துட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் எனக்கு ஒன்றும் ஒழுக்கப்படுறது கிடையாது. எல்லாரும் இந்த வீடியோ வந்துட்டு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஒரு சிம்பிளாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு செம சூப்பரான ஒரு மொக்கையான வீடியோவில் சந்திப்போம்.